பிரக்யா, ஏமா பிரக்யா, எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்த? அன்னைக்கு அவ்வளவு பேசுன, என்ன நம்பன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ இவ்வளவு லேட்டா வந்த, அப்புறம் எப்படின்னா? எனக்கு நல்லா புரியுது, உனக்கு கோவம் வருதெல்லாம் நியாயம்தான். நல்லா கோவப்படு. என்னாச்சு? நான் ஒன்னும் ஏமாத்துறவ கிடையாது. யாரையும் ஏமாத்தாம கஷ்டப்பட்டு வாழணும்னு நினைக்கிற பொண்ணு நானு. மோசமானவளுங்க அந்த ஐலாவும் தனுவும் தான். நீயே ஒரு தடவை யோசி. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தேனா, உன் புருஷனோட வீட்டுல இருந்துகிட்டு அவரோடய இருந்துக்குன்னு உன்கிட்ட உன் புருஷனை எடுத்துக்கின, உன் வீட்டை எடுத்துக்கின, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லிருப்பேன்ல. நான் அப்படி சொன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னை ஏமாத்தி நம்ப வச்சு மத்தவங்க மேல பழிய போடலாம்ல. இவ்ளோ பெரிய வீடு, ராக் ஸ்டார் புருஷன் எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. நான் வந்த உடனே எங்க மாட்டிப்பேன்னு நீ இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லலாம்ல. இந்த பாரு பிரக்யா, ஆமா நான் தான் பிரக்யா, நீ கிடையாது. உனக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தல. உன்னை வேணா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பிரக்யான்னு நினைக்கலாம். நீ கண்ணாடியில பாக்கும்போது நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கலாம். ஆனா நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு உன்னை கேட்டதான் உனக்கு தெரியும். நான் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வித்துன்னு இருந்தேன். ஆனா இன்னொருத்தவங்களோட குங்குமத்தை திருடுற ஆள் நான் கிடையாது. புரிஞ்சுதா? உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு வாழணும்னு நினைக்கிற பொண்ணு. எனக்கு இந்த மாதிரி பண்ணி காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத பாரு, நான் ஒன்னும் புருஷனை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஆனா இப்ப என்னண்ட வேற வழி இல்ல. அந்த ஐலாவும் தனுவும் என் பிள்ளைங்களை கட்டி வச்சிருக்காளுங்க. நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிசாசுங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்ணிதான் ஆகணும். எனக்கு வேற வழி இருக்கா சொல்லு? அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க பாவம். அவங்க ரெண்டு பேரை பத்தியும் நான் யோசிக்கலன்னா வேற யார் யோசிப்பாங்க சொல்லு? யோசிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நான் அவங்க ரெண்டு பேரோட சித்தி. இங்க பாரு, நீ இப்ப இதையெல்லாம் என்கிட்ட சொல்லி இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உன் மேல நம்பிக்கை வரும்னு நினைக்காத. சரி விடு. இந்த பாரு, நான் இவ்வளவு நாளா அந்த வீட்ல இருந்து இருக்கேன்ல, உன்னை பத்தி எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ உண்மையா இருக்கிறவங்கள கண்டிப்பா நம்புவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நீ ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? நம்பாட்டியும் பரவாயில்ல விடு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க. உனக்கு உன் புருஷன் இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட பெருசு இல்ல. அதே மாதிரிதான் எனக்கு என் பிள்ளைங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட பெருசுதான். அவங்களுக்காக நான் சாவும் ரெடியா இருக்கிறேன். கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். ஆனா உன் புருஷன் பாவம் ரொம்ப நல்லவரு. என்னோட ரெண்டு பசங்களையும் அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. இல்லன்னு வெயி, நான் என்னைக்கும் நான் உன் புருஷனை இப்படி ஏமாத்திருக்க மாட்டேன். அவர்கிட்ட பொய் சொல்ல இருக்கேன்னு என் மனசுல உறுத்தினே இருக்கு தெரியுமா? அதனாலதான் அவர் முன்னாடி கூட போய் நான் நிக்க மாட்டேன். அவரை ஏமாத்துறது எனக்கு பிடிக்கல. வேற யாராவது அவருக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அதை எப்படியாவது தடுக்கணும்னு தான் நினைப்பேன். நான் உண்மையதான் சொல்றேன். ஆனா நேத்து ராத்திரி நான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டேன். என்னோட ரெண்டு பிள்ளைங்களுக்காக நான் அபிஷேக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்ன அவருக்கு அப்படின்னு துரோகம் பண்ண? ஒண்ணுதான் கேக்குறேன், சொல்ல என்ன பண்ண? அவளுங்க ரெண்டு பேரும் என் பசங்களை கொண்டு வேணா மிரட்டினாலுங்க. அதான் அபிஷேகோட சுத்தம் முழுசா அந்த ஐலாவோட பேர்ல இந்த வேலையை பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா என் பசங்களை அதுங்க கொண்டுடும். ஏதாவது வேலையா? அது என்னன்னா, இந்த பேப்பர்ல உங்க கையெழுத்து வேணும்.
ஒன் செகண்ட். வேலை இருக்கீங்களா? நான் அப்புறமா ஏய், வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்பயாவது உங்ககிட்ட வரணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஆனா நீ என்னை விட்டு தூரமாவே போயிட்டு இருக்க. அட்லீஸ்ட் இந்த சைனை வாங்குறதுக்காவது நீ கொஞ்ச நேரம் என் கிட்டே இருப்பல்ல. முத தடவை நீ என்னோட வேலையில இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க. அப்ப எப்படி சைன் பண்ணாம இருப்பேன்? குட் ஜாப். இந்த வேலையில உன்னை நம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, எப்படியோ வேலையை முடிச்சிட்டேன். உனக்கு எப்படியும் நான் தேங்க்ஸ் சொல்ல போறது இல்ல, ஏன்னா இதுக்காக தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த வேலையை நீ பெர்ஃபெக்ட்டா முடிச்சதுனால உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். என் குழந்தைங்களை எனக்கு காட்டுவியா? அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என் குழந்தைங்களும் என்னையே தான் நினைச்சுன்னு இருப்பாங்க. என்ன பார்க்காம சாப்பிட கூட மாட்டாங்க. அவங்கள நீ எங்க கொண்டு போய் வச்சிருக்கியோ, ஒழுங்கா சாப்பிடுறாங்களோ இல்லையோ எதுவுமே தெரியல. அவங்கள போய் நான் பார்க்கலாம்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னால நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஆனா நான் நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் கெட்டவ கிடையாது. உனக்கு கிஃப்ட் கொடுக்கறத ப்ராமிஸ் பண்ண இல்லையா? சோ கொடுக்கறேன், வாங்கிக்க. எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது உன் குழந்தைங்களோட போட்டோ, இன்னைக்கு எடுத்த போட்டோ. பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, ஹெல்தியா இருக்காங்க. இது எல்லாமே நான் சொல்ற வேலையை நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும். நான் சொல்ற வேலையை நீ ஒழுங்கா செஞ்சு முடிச்சினா நான் உன் குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டேன். இப்ப நீயே சொல்லு, என்னடா வேற வழி இருக்குதா? நான் என்ன பண்ணுவேன்? அந்த 2 பேய்களும் என்ன வற்புறுத்துறாளுங்க. இந்த பாரு, நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். நான் எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்ணேன்னா நீ அபிஷேக் எப்படியாவது காப்பாத்திடுவேங்கிறதுனாலதான். ஆனா என் பசங்களை யார் காப்பாத்துவாங்க சொல்லு? எங்க பாரு, நான் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையே அப்படி ஆயிடுச்சு. நான் என்னையும் எங்க அம்மாவையும் தவிர வேற யாரையும் நம்பவே மாட்டேன். நீ காசுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்னு என்கிட்ட சொன்ன. ஆனா நீ ஆலியாக்கும் தனுவுக்கும் எப்படியோ ஹெல்ப் தானே பண்ணிருக்க. கட்டாயத்துல தான் பண்ணிருக்க. ஆனா நீ பாதி ப்ராப்பர்ட்டிய ஆலியா பேருக்கு மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. நீ இப்ப என்கிட்ட சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஏன்னா இதே மாதிரி ஒரு கதையை தான் தனு சொல்லிருக்கா. அது பொய்யான கதை. அவ சொன்ன கதையை கேட்டு நானே அந்த வீட்டை விட்டு வெளியில போனேன். என்னோட புருஷனை விட்டுட்டு போயிட்டேன். நான் மறுபடியும் அதே தப்ப பண்ண விரும்பல. இந்த பாரு, நீ என்ன தப்பு பண்ண போற? நான் அந்த தனு மாதிரி கிடையாது. இந்த பாரு, நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் தான் உன்ன சொல்றேன்ல, நான் போய் சொல்லலன்னு. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நான் காசுக்காக இதெல்லாம் பண்ணல, என் குழந்தைங்களுக்காக தான். கடவுளே, இந்த பாட்டையும் இந்து பாட்டியும் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஆலியா தனுவை விட என் நிலைமை மோசமாக்கிடுவாங்க. சரி, இப்ப என்ன பண்றது? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக நான் யாருக்கிட்ட சொல்றது? மைத்திலி, இன்னைக்கு நீ பியூட்டி பார்லர்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வழியில டிராபிக் ஜாம் ஆயிட போகுது. ஏன்னா எல்லாரும் உன்னையே பாத்துக்கிட்டு இருக்க போறாங்க. மைதிலி, ஐயோ, கூப்பிட்டுட்டாங்களா? சரியா போச்சு. நான் இப்போ பியூட்டி பார்லருக்கு போன மாதிரிதான். என்ன இப்படி பண்றாங்களோ? இங்க வாமா. சொல்லுங்க, என்ன? உன் கூட அக்காவுக்கு ஏதோ வேலை இருக்கான். சொல்லுங்க பாட்டி. மைத்திலி, நீ இப்ப என்ன பண்றேன்னா கோயிலுக்கு போ. கோயில்ல போய் ஐயரை பாரு. ஐயர்கிட்ட இது எல்லாத்தையும் கொடுத்துரு. அவரு சில சாமான்லாம் உங்ககிட்ட கொடுப்பாரு. அத நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வா. நானா? இல்ல இல்ல, உன் பின்னாடி ஒருத்தவங்க நின்னுகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்டதான் சொல்றாங்க அக்கா. நீ தான் எடுத்துட்டு போகணும். பாட்டி, நான் எப்படி? இன்னைக்கு நான் அந்த பார்லர் போகணும்னு சொன்னேனே, இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இந்த வேலையை இப்ப நான் செஞ்சேன்னா என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நீங்க ப்ளீஸ் வேற யாரையாவது அனுப்பிக்கோங்க. ராஜ், மைதிலி அக்கா பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. என்னாச்சு பாட்டி? ஏதாவது வேலையா?
மைத்திலிக்கு நான் இப்போ அது அது தட்டுல சாமான் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் ஐயருக்கு கொடுக்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கேன்ல, அதான் அந்த பியூட்டி பார்லருக்கு. அதான் பாட்டி நீ முதல்ல பார்லருக்கு போ, அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்க. நான் பாட்டி கிட்ட என்ன சொன்னேன்னா, இதோ பாருங்க பாட்டி, நான் முதல்ல கோயிலுக்கு தான் போவேன், அதுக்கப்புறம் பார்லருக்கு போறேன்னு சொன்னேன். என்ன பாட்டி, இது இம்பார்ட்டன்ட் வேலை தானே? ஆனா மைத்திலி, உன்னோட அப்பாயின்மெண்ட் முதல்ல வீட்டோட டியூட்டி, அதுக்கப்புறம் தான் என்னோட பியூட்டி. அப்பாயின்மெண்ட்னா பிரச்சனை இல்ல, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா பாட்டி? அப்போல இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லையே, நீங்க தான் தேவையில்லாம வந்தீங்க. ராஜ், நீ போப்பா, வேலை முடிஞ்சிருச்சு. லேட் ஆகுதுல்ல, நீங்க கிளம்புங்க. நான் கிளம்புறேன். பை பாட்டி. போ போ போ. யாருமே சொன்னா முதல்ல கேக்குறதே இல்ல. இந்தா புடி. உனக்கு அப்பப்ப கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மரியாதையா இதை எடுத்துட்டு போய் கோயில குடுக்கறத இங்க எடுத்துட்டு வா. என்ன இதெல்லாம் ரொம்ப ஓவரு. கடவுளே, உனக்கே தெரியும்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பியூட்டி பார்லர்ல நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். ஒவ்வொருத்தங்க 3 மாசம் வெயிட் பண்ணுவாங்க, ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு. மேக்கப், ஃபேஷியல், அப்புறம் பெடிக்யூர், மேனிக்யூர் எல்லாமே. என்னாச்சு? இன்னத்துக்கு இப்படி பயந்து போய்கிற? அதான் இப்ப ஆபத்து போயிடுச்சுல. ஆபத்தும் போயிடுச்சு, அதோட நமக்கு இப்ப ஒரு வழியும் கிடைச்சிருக்கு பொன்னி. என்னது வழி கிடைச்சிச்சா? வீட்டுக்கு வழி மறந்துட்டியா என்ன? அந்த வழி இல்ல, நாம நினைச்சது நடக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன். இந்த வழியில போனா நான் என் புருஷனையும் நீ உன் பசங்களையும் காப்பாத்திக்கலாம். என்ன வழி அது? அதை உடனே சொல்லு. இங்க பாரு மைத்திலி அண்ணி இப்ப வந்தாங்கல்ல, வந்தவங்க என்ன பார்த்தோன்னே நான் பிரக்யான, அதாவது உண்மையான பிரக்யான நம்பல. அவங்க தினமும் பாக்குற அதே பிரக்யான் தான் அவங்க நினைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அவ்வளவுதான் பொன்னி. மைத்திலி அண்ணியால கண்டுபிடிக்க முடியலன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாரு பொன்னி, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். எப்படி அம்மன் நமக்காக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரூபத்துல வந்து காப்பாத்துவாங்களோ, அதே மாதிரி இப்ப நான் என் ரூபத்தை மாத்தி உன் பசங்களையும் என் புருஷனையும் காப்பாத்தணும். நீ என்ன சும்மா ரூபத்தை மாத்தணும்னு சொல்லி இருக்க? அப்ப நீ உன்னோட முகத்தையே மாத்திக்கலான்னு இருக்கியா? முகத்தை மாத்த வேண்டாம், ரூபத்தை மாத்திக்கிட்டா போதும். இங்க பாரு, அம்மன் எப்பவுமே அம்மனா தான் இருப்பாங்க. ஒரு தடவை காளியா மாறுவாங்க, ஒரு தடவை லட்சுமியா, இன்னொரு தடவை அன்னபூர்ணியா. அதே மாதிரி நானும் என்னோட ரூபத்தை மாத்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகணும். இன்னொருத்தவங்களோட ரூபத்துல நான் போகணும். யாரோட ரூபத்துல? அதாவது உன்னோட ரூபத்துல தான் பொன்னியா மாறி போகணும். இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா, ஆலியாவும் தனுவும் உன் பசங்களை ஏதாவது பண்ணணும்னா நான் உண்மையான பிரக்யா வந்து அவங்க பிளான கெடுத்துட்டதானே அவங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியலன்னா, நான் சொல்றத கேளு. ஒருவேளை நான் அந்த வீட்டுக்குள்ள பொன்னி மாதிரி போனேன்னா அவங்க 2 பேரும் என்னை எதுக்கும் சந்தேகப்பட மாட்டாங்க. அவங்க பிளான்ஸ் எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டே இருக்கும். எதனால அப்படி ஆகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் பொன்னி நாங்க சொல்ற மாதிரி ஆடுறான்னு நினைப்பாங்க, ஆனா நான் சொல்ற மாதிரி நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த பாரு, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா அபிஷேக பத்தி யோசிச்சியா? இவ்வளவு நாளா என்ன பாத்துன்னு இருக்காரு. நான் இல்ல, நான் நீ அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நீ திடீர்னு அபிஷேக் முன்னாடி போய் நீ நான் இல்ல நீயா மாதிரி அவர் முன்னாடி போனா அவர் கண்டுபிடிச்சிட மாட்டாரா? ஐயோ பொன்னி, இப்ப வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சதா சொல்லு? வீட்டுல இருக்கிறது பிரக்யா இல்ல பொன்னின்னு தெரிஞ்சதா சொல்லு? ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தா உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்க மாட்டாரு. அதே மாதிரி உனக்கு பதிலா நான் போனாலும் அவருக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சா கூட அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு தெரியும். இங்க பாரு, குடும்பத்துல எல்லாருக்குமே நான் அதே பிரக்யாவா தான் இருப்பேன். வெறும் ஆலியாக்கும் தனுவுக்கும் மட்டும்தான் நான் பொன்னி மாதிரி நடந்துப்பேன், புரியுதா? அப்பதான் அவங்க உன்னையும் உன் பசங்களையும் எதுவும் பண்ணாம இருப்பாங்க. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் மீதோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. இன்னைக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நான் போக போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என் ரூபத்தை மாத்திக்கிட்டு நான் போக போறேன். என்னோட ரூபம் எதுவா இருந்தாலும் மனசு அதே தானே. என் மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. உங்க காதல் தான் எப்பவும் என்ன சாவல இருந்து காப்பாத்தி திரும்ப கூட்டிட்டு வருது. உங்ககிட்ட என்ன சேர்த்துருச்சு.
என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் போனோடி என் கண்களோர நீர் துளி உன் மார்பில் நீய்ந்து போக தோணினே வயச்சல சில ஜீவன பிரசுத்த கரித மஞ்சள தர சுந்தாரே ஐயர் எப்படியோ கிளம்பிட்டாரு. இப்ப நான் உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். இந்த பாருங்க, நான் வெளில இருப்பேன், தனியா இருப்பேன், எனக்கு எது நினைச்சும் பயம் இல்ல. ஆனா பாவம் இந்த பிறகியா அந்த வீட்டுக்கு போறாங்கல்ல, அந்த வீட்டுல 2 பேய்ங்க இருக்குதுங்க. பாவம் அபிஷேகம் அங்கதான் இருக்கிறாரு. அவங்க எந்த தப்பும் பண்ணாம பாத்துக்குங்க. எல்லாத்தையும் நீதான் சமாளிக்கணும். என்ன, அவங்க ஒரு நல்ல வேலையா அந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்களையும் அவங்க புருஷனையும் சேர்த்து வச்சிருங்க. அந்த அபிஷேக் அப்புறம் பிரக்யா 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு. நிறைய பேர் வேண்டுதல நிறைவேற்றணும். ஆனா கொஞ்ச நாளைக்கு நீ உன் நேரத்தை அபிஷேக் பிரக்யாக்கே கொடுத்துரு. இந்த பாரு, பிரக்யாக்கு அபிஷேக கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு நான் மஞ்சளும் குங்குமத்தையும் உனக்கு ஃப்ரீயா வைக்கிறேன். நான் உண்மையாதான் சொல்றேன். நான் அந்த சாமான் எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு அத கொழுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். அவளும் கொடுத்துறேன்னு சொன்னா பாட்டி. அதுக்கப்புறம் நான் பார்லருக்கு போயிட்டேன். நீ அத பிரக்யா கிட்ட கொடுத்தியா? நான் அத உன்னைத்தானே எடுத்துட்டு வர சொல்லி இருந்தேன். நீ எதுக்கு அதை எல்லாத்தையும் பிரக்யா கிட்ட கொடுத்த? சீக்கிரம் போ, போய் பிரக்யா கிட்ட இருந்து எடுத்துட்டு வா. போ போ. ஒரு நிமிஷம் பாட்டி, பிரக்யாவை தானே கூப்பிடணும், நான் போய் கூட்டிட்டு வரேனே. ஏன் நீ எதுக்கா அவளை கூட்டிட்டு வர? எனக்கும் ஆக்சுவலி பிரக்யாவோட ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அவளை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். சோ உங்களோட வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். நீங்க அவளை கூப்பிடுறீங்கன்னு நான் சொல்றேன். ஓகே? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். இவ எங்க இருக்கானே தெரியல. பொன்னி, நோ தனு, நீ பொன்னின்னு கூப்பிட்டது யாராவது கேட்டுட்டாங்கன்னா தேவையில்லாத குவெஸ்டின் வரும். பிரக்யா, பிரக்யா, வேண்டாம். நான் இங்க இருக்கேங்கிற விஷயத்தை நீங்க தனு கிட்ட சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ப்ராப்ளம் என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், சொல்லாதீங்க ப்ளீஸ். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம புருஷன் பொண்டாட்டி. அவளுக்கு தெரிஞ்சானா தெரியலனா நான் சொல்றது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, அது தனு நம்ம 2 பேரும் பாத்ரூம்ல தான் இருக்கோம்னு வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. சொல்லட்டும், விடு. எல்லாருக்குமே நம்ம பாத்ரூம்ல என்ஜாய் பண்றோம்னு தெரியட்டும். இல்ல, இங்க பாருங்க, நீங்க பாட்டி கிட்ட என்ன சொல்லுவீங்க? நம்ம 2 பேரும் இப்படி பாத்ரூம்ல இருக்கோம்னா நீ டென்ஷன் ஆகாத. பாட்டி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்னங்க? பிரக்யா, நீ உள்ளதா இருக்கியா? யார் அது? அபி, நான் தான் தனு. என்ன விஷயம்? நீ ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் ஆக்சுவலி பிரக்யாவை தான் தேடிக்கிட்டு வந்தேன். நீ அவளை எங்கேயாச்சும் பாத்தியா? அவ என் கூட பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. அது என்னன்னா, என்னால முதுக தேய்ச்சிக்க முடியாதுல்ல. அவ இங்க வந்து எனக்கு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. என்ன, அவ உன் கூட சேர்ந்து ஷவர் பண்றாளா? இல்ல, நாங்க 2 பேரும் பாராஷூட்ல மேல பறந்துட்டு இருக்கோம்னு சொன்னா நீ நம்புவியா தனு? இல்ல
நீயே போய் தேடிக்க. வீட்டுல எங்கேயாவது இருப்பா போ. இல்ல 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 அபி, அது என்னன்னா நீ தானே சொன்ன, அதனாலதான் நான் சும்மா கேட்டேன். இப்ப நீ கிளம்பலாம். இதுக்கப்புறம் எப்பவும் என் பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள வராது. சரி ஓகே, நான் கிளம்புறேன். அண்ட் போகும்போது ரூம் கதவை நல்லா மூடிட்டு போ. என்ன? டோர் க்ளோஸ் ஆன சவுண்ட் எனக்கு இங்க வரைக்கும் கேட்கணும். அப்படின்னா நிஜமாவே அந்த பொண்ணு அபி கூட பாத்ரூம்ல இருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம்! பெட்ரூம்ல இருந்து இப்ப பாத்ரூமுக்கு போயிட்டா. நான் யோசிச்சது கரெக்ட் தான். பொண்ணு அபிய அவ பக்கம் இழுத்துக்க பாக்குறா. தனு, என்னோட எதிரி வந்துட்டா. நான் போயே ஆகணும். நீங்க என்ன பண்றீங்க? நான் உள்ள இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? தெரியட்டும் விடு. அதுல என்ன பிரச்சனை? நாம புருஷன் பொண்டாட்டி பாத்ரூம்ல என்ன வேணா பண்ணுவோம். அதை கேட்க அவ யாருன்னு கேக்குறேன். நீங்க எப்பவுமே இப்படிதான். நீங்களே போய் அவ பிளான்ல மாட்டிக்குவீங்க. அவ வலையில வேணும்னே போய் சிக்கிக்கிறீங்க. ஏய், என்ன சாப்பிட்டு வந்த நீ? என்ன பார்த்ததுல இருந்து திட்டிக்கிட்டே இருக்க. நேத்து வரைக்கும் நீ எதுவும் தெரியாத ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்த. மறுபடியும் ஹிட்லரா மாறிட்ட. அப்ப அப்படி இருக்க வேண்டியதா போச்சு. இருக்க வேண்டியதா போச்சுன்னா ஏ? ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நான் சொல்லவா? ஆஃப் கோர்ஸ், சொல்லு. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஏய், சொல்லுன்றல. நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்புறமேல கோவப்படுவீங்க. இல்ல, நான் கோவப்பட மாட்டேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். எங்க இருக்க? எவ்வளவு நேரமா தேடுறது? கிடைச்சால அவ? கிடைச்சா, ஆனா கிடைக்கல. என்ன சொல்ற தனு? ஆலியா, அவளை நான் பாக்கல, ஆனா அவ வாய்ஸ கேட்டேன். அதுவும் பாத்ரூம்ல இருந்து. அதுக்கு என்ன? அதுக்கா? அதே பாத்ரூம்ல இருந்து நான் அபியோட வாய்ஸையும் கேட்டேன். ரெண்டு பேரும் ஒன்னா பாத்ரூம்ல இருக்காங்க. என்ன? ஆலியா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த பொண்ணு சுத்தமா சரியில்லை ஆலியா. அவ அபிய மயக்கி தான் பக்கம் இழுத்துக்க தான் பாக்குறா. போதும் தனு, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்க. முதல்ல நீ என்கிட்ட வந்து அண்ணாவை அவ லவ் பண்றான்னு சொன்ன. அதுக்கப்புறம் அண்ணாவை அவ கொல்ல ட்ரை பண்றான்னு சொன்ன. இப்ப என்னடா அவ அண்ணனை செட்யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ற? ஆலியா, நான் சொல்றது நிறுத்து தனு. நீ இப்ப போய் பார்க்க வேண்டியது என்ன இல்ல டாக்டர். ஆலியா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் உண்மையை தான் சொல்றேன். ரெண்டு பேரும் ஒன்னா பாத்ரூம்ல. யார் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா? யாரும் இல்லையே. நான் இவ்வளவு நாளா அவங்கள மாதிரி மாறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாவது மாறுவல்ல. அது மட்டும் இல்ல, அபி சார் கூட. அபி சாரா? நீ எப்பத்துல இருந்து அபி சார்னு கூப்பிட ஆரம்பிச்ச? இன்னில இருந்து. அது என்னன்னா, எனக்கு சரியா பேச தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவேன். கண்ட்ரோல் பண்ணலன்னா நாம எல்லாரும் முன்னாடி மாட்டிக்குவோம்ல. அதனாலதான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறேன். உன்னையும் இனிமே நீங்கன்னே சொல்றேன். அதான் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தே பழகுறேன். அதனாலதான் நான் அவரை கூட அபி சார்னு கூப்பிடுறேன். மரியாதை கொடுத்தே நான் பழகிட்டேன். ஓவரா மரியாதை கொடுத்து அவங்கிட்ட அப்படியே ஒட்டிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கல? ஒட்டிக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. இல்லனா அவருக்கு என் மேல டவுட் வந்துரும்ல. அதான் நான் அவரோட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் என்ன நடக்குதுங்க? தேங்க் காட் ஆலியா, நீ வந்துட்ட. நான் உங்ககிட்ட சொன்னல ஏதோ தப்பு நடக்குதுன்னு. இவ அபி கூட உரசி ஒட்டிக்கணும்னு பாத்துக்கினுறா. வாட்ஸ் ராங் வித் யூ தனு? உன் லாங்குவேஜ்க்கு என்னாச்சு? ரொம்ப லோக்கலா பேசுற. இவகிட்ட பேசி பேசி அந்த லாங்குவேஜ் எனக்கு வந்துருச்சு. சரி, அதை விட்டு தள்ளு. இவ சடனா இப்போ சாரி எதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கான்னு கேளு. பிரக்யா லுக்குக்கு ஏன் வந்தான்னு கேளு. இவளோட அந்த டாட்ஸ், அதாவது டாட்டூஸ் எங்கன்னு கேளு. அதோட அவ ஹேர் எவ்வளவு ஷார்ட் ஆயிடுச்சு அத பத்தி கேளு. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? பிரக்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஐலாவும் தனுவும் அடிக்கடி என்னட்ட சொல்லுவாளுங்க, நீ பிரக்யா மாதிரி, அதாவது உன்ன மாதிரி மாற சொல்லுவாளுங்க. அதாவது உன்ன மாதிரியே முடியெல்லாம் இருக்கணும், உன்ன மாதிரி பேச கத்துக்கணும், உன்ன மாதிரி சேலை கட்டணும். ஆனா நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நான் என்ன மாதிரி தான் இருப்பேன். நான் யாருன்னு நான் மாறக்கூடாது பாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணாலும் உன்ன மாதிரி மாற முடியாதுன்னு. அதான் நான் விட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படி சிரிச்சிட்டு வரீங்க? ஏன் சிரிக்கிறோம்னா, நாங்க இப்போ அபியோட ரூம்ல இருந்து வந்துகிட்டு இருக்கோம். ரூம்ல நம்ம அபி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அக்கா, சந்தோஷமா? அவன் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஏதோ கடவுள் வரம் கொடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். பாட்டி, பிரக்யா கூட வெக்கப்பட்டு இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அபி இதுக்காக சந்தோஷமா இருக்கான்னு இல்ல? நியூஸ் எப்படியோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
இப்ப வெறும் பிரேக்கிங் நியூஸ் கேக்குறதான் பாக்கி. என்ன? ஆ இப்ப பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா இந்த விஷயத்த யார் சொல்றதுன்னு, அபியா பிரக்யாவா? இவங்க இந்த வேலை பண்றதுக்கே இவ்வளவு லேட் ஆகிட்டாங்க. இந்த நியூஸ் சொல்றதுக்கு இன்னும் எவ்வளவு லேட் ஆக போறாங்களோ. ஒண்ணு பண்ணுவோம் அக்கா, நாமளே போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? என்ன சொல்லணும்? அதான் பிரக்யா, ரொம்ப நாளா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே நியூஸ் தாமா. புரிஞ்சுதா? நேத்துதான் நான் அபி கிட்ட இந்த விஷயத்த கொஞ்சம் முன்னாடி கொண்டு போன்னு சொன்னேன். இப்ப நீ சொல்லு, முன்னாடி கொண்டு போனானா இல்லையா? இல்ல இப்ப வரைக்கும் அவன் செய்கை பண்றது நீ செய்கை பண்றதுலயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கீங்களா? பாட்டி நீங்க வேற. வெக்கப்படுறதெல்லாம் விட்டுரு, இல்லன்னா இன்னும் லேட் ஆயிடும். நீங்க நீங்க என்ன இங்க? நீ எங்க இருக்கியோ நானும் அங்கதானே இருப்பேன். எங்க போன நீ? எவ்வளவு நேரமா தேடுறேன் தெரியுமா? அது நம்மளோட நான் நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சரை பத்தி, நம்ம சந்தோஷத்தை பத்தி. ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன அப்படி பாக்குற? இது நம்ம ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ நாம ரெண்டு பேரும் தானே இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்னா சேர்ந்து ஒன்னா பண்ணணும். நீ எதுவும் பேச மாட்டியா? ஏய் எஸ் நோ ஏதாவது சொல்லு. நீ இப்படி பேசாம இருந்தனா நான் உன்னை தூக்கிக்கிட்டு ரூமுக்கு போயிடுவேன். அப்புறம் நான் சொல்லலன்னு சொல்லாத. நோவா? நோனா? எப்பவுமே நோவா இல்ல இப்ப மட்டுமா? இப்ப மட்டுமா? ஓகே, நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்துடும். அப்புறம் ரூமுக்கு தான் போகணும் டைரக்டா. புரியுதா? ரெடியா இரு. வந்ததுக்கு அப்புறம் கேட்கவே மாட்டேன். இதே மாதிரி நின்னுட்டே இருந்தேன்னு வை, அப்போ நான் உன்னோட மௌனத்தையே சம்மதம் எடுத்துப்பேன். ஓகே? நீங்க முதல்ல வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே சரி, நான் போறேன். போறேன் இல்ல, போயிட்டு வரேன். சரி ஓகே, நான் இப்ப போறேன். அதுக்கப்புறம் வந்துடுறேன். பாய் பாய். முதல்ல கிளம்புங்க. சரி ரெடியாரு.